மீனராசிக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சும்மா ராசிநாதன் காப்பாத்துற மாதிரி வேற யாருமே காப்பாத்தல. இந்த மீனராசி எழுதி வச்சுக்கோங்க. 5ஆம் இடத்துல வந்து குரு உட்காரும் போது கோணத்துல பரம்பரை சொத்து, பூர்வீக சொத்து கையில வந்து சேரும். இருக்கிற 12 ராசியில சூப்பரா இருக்க போற ராசி மீனராசி. 7.5 உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மத்தவங்களுக்குலாம் செவ்வாய் வேற லெவல் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறாரு. இந்த தடவை நிறைய மண்மனை வாகன சொத்து சேர்க்கை எல்லாம் உண்டு, நகை சேர்க்கை உண்டு. வணக்கம், நான் உங்க வித்யா கார்த்திக். 2026வது வருடம் பிறக்கவிருக்கக்கூடிய பராபவ வருட தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பராபவ வருடம் என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, என்ன காத்திருக்கிறது, இதுல நான் கவனமா இருக்கணும். இந்த வருஷமாவது நான் நினைச்சதெல்லாம் வாங்கிடுவேனா, இந்த வருஷம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், 1 2 அப்படின்ற மாதிரி ஒரு 3 ஸ்பெஷல் மூமெண்ட் இந்த வருடம் உங்களுக்குன்னு காத்துட்டு இருக்கிறது. ஆமா, 12 வருடத்திற்கு அப்புறமாக குரு தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி வந்து அமரப் போகிறார். எப்போ? ஜூன் மாதம் 1ஆம் தேதி. ஸோ இந்த தடவை பராபவ வருடத்தில் குரு பயிற்சி இருக்கு. அதை தாண்டி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேதுக்கள் தன்னுடைய இடங்கள்ல இருந்து இறங்கி வரப்போறாங்க. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படியே இறங்கி மகரத்தை நோக்கியும், சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படியே மேலே ஏறி கடகத்தை நோக்கியும் தன்னுடைய இருப்பை நிறுத்தி கொள்ள போகிறார்கள். அந்த மாதிரி குரு 12 வருடங்களுக்கு அப்புறமாக தனக்கு பிடிச்ச உச்ச வீடான கடகத்தில் வந்து அமரப் போகிறார். அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்பது கிட்டத்தட்ட 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை இயக்க போறார். வேலை, தொழில், திடீர் அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் உலக மக்களுக்கு கொடுக்க குரு தயாராகிட்டார். ஓகே, அதை தாண்டி இன்னொன்று இருக்கு ஜோதிடத்துல ரொம்ப சிறப்பான விஷயம். குரு கேது எப்பொழுதெல்லாம் இணைகிறதோ அப்ப கேல யோகம் உண்டாகும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கேல யோகம்னா கோடீஸ்வர யோகம் வரும். அப்ப குரு இருக்கக்கூடிய 4ஆம் இடத்துல கடகத்தை நோக்கி கேது தன்னுடைய இருப்பை செலுத்த போறாரு. எப்போ? டிசம்பர் மாசம். அந்த டிசம்பர் மாசத்துல இருந்து அந்த கேல யோகம் அப்படின்றது எகெயின் குருவுடைய பயிற்சி சிம்மத்துக்கு வர வரைக்கும் நிகழப்போகுது. இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அமைப்போட இந்த பராபவ வருடம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் செய்ய போகிறது, என்ன மாதிரிலாம் இருக்க போகுது, இந்த ஒரு வருடம் நான் நினைச்சதெல்லாம் வாங்கிடுவேனா அப்படின்னு வாங்க பார்க்கலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி மற்றவர்களுக்காகவே வாழ துடிக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஏன் மேடம் பாட்டு பாடாதீங்க. நிஜமாவே இருக்கிற 11 ராசிக்காரர்கள் இன்க்ளூடிங் மீ, யாரை பார்த்து கொஞ்சம் ஸ்டமக் பனிங்கா இருக்கா? உங்களை பார்த்து தான். அந்நியாயத்துக்கு இது வரைக்கும் ராசிநாதன் 4ஆம் இடத்துல கேந்திரம் ஏறி இருக்காரு. இப்போ 5ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. கோணங்கள் ஏற போறாரு. இந்த கேந்திரத்துல இருக்கிறது கோணத்துல இருக்கிறதோட விபரீத ராஜயோகம் ஏதாவது உண்டா? இதுக்கே வந்து எனக்கு அதாச்சு இதாச்சுன்னீங்கன்னா போய் கும்பராசிக்காரையும் மகர ராசிக்காரெல்லாம் கேட்டு பாருங்க. கடகராசியை கேளுங்க. கதறி கதறி ஆட்டோகிராஃப் எடுத்தா 5 மணி நேரம் ஓடும். அந்த அளவுக்கு இருக்கு. மீனராசிக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சும்மா ராசிநாதன் காப்பாத்துற மாதிரி வேற யாருமே காப்பாத்தல. இந்த மீனராசி சனியே பாவம் கையை கட்டிட்டு என்னடா எனக்கு வந்த சோதனை, 30 வருஷத்துக்கு ஒரு தடவை நான் அக்கௌண்ட்ஸ் ஆக்டிங் முடிச்சு வந்து இந்த இடத்துல உட்காந்து இவங்க ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா இந்த குரு பயப்படவர நேரம் என்னையே பார்க்கறானேன்ற மாதிரி சனியே டென்ஷனாகி உட்காந்துருக்காரு. நீங்க வந்து ஜென்ம சனின்னு ஏற்கனவே விரேச்சனில யாருக்குமே வராம ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் மீனத்துக்கு தான் வந்துச்சு. உங்க மனசுக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஏமாத்த முடியாது. நிறைய மீனராசிக்காரருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சு, இன்க்ரிமெண்ட் கிடைச்சிச்சு. என்ன கொஞ்சம் தலைக்கு மேல ஜென்மத்துல வரும்போது அவரும் பாவம், அவருக்கான இதை காட்டணும்ல, ஈஸ்வர பட்டம்லாம் வாங்கியிருக்காருல்ல, அப்புறம் அதுக்கான ஒரு வேல்யூ வந்து சனி கிரியேட் பண்ண வேணாமா? ஒரு 3 மாசம், ஏப்ரல், மே, ஜூன், ஜூன் கூட இல்லை, 1.25 மாசம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன் என் பிள்ளை ஏதாவது சொல்லுவியான்ற மாதிரி சனியை வந்து இது பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. 10வது எகேன் திரும்ப இவர் அதிச்சாரம் வரும்போது சனி திரும்ப வக்ரம் ஆவாரு. அப்ப திரும்ப எகே சனி பார்வை. வேற என்ன வேணும் மீனராசிக்காரர்களுக்கு? இருக்கிற 12 ராசியில சூப்பரா இருக்க போற ராசி மீனராசி. 7.5 உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மற்றவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு நல்லவே எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், தொழிலையும் சரி, பணத்திலையும் சரி, பிசிக்கலாவும் சரி, மனத்திலையும் சரி, நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய ஜாதகத்துல பிளானட் எங்க இருக்குன்றதை பொறுத்து சில பேருக்கு ஆன்மீக ரீதியாக, சில பேருக்கு அலைச்சல் ரீதியாக, சில பேருக்கு அலுவல் ரீதியாக, சில பேருக்கு வசதிகள் ரீதியாக மாறப்போகுது. எழுதி வச்சுக்கோங்க. 5ஆம் இடத்துல வந்து குரு உட்காரும் போது கோணத்துல பரம்பரை சொத்து, பூர்வீக சொத்து கையில வந்து சேரும். நீங்க வர வைப்பீங்க. உங்கள் முயற்சி எடுத்து அது நடக்கும். அப்பா அம்மா சொத்து கிடைக்கும். பூர்வீகம் தான் 5ஆம் இடம், அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். குலதெய்வம் கோயிலுக்கே போக முடியலன்னு தவிக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கடாட்சம் கிடைக்கும். மே மாசமே என்ட்ரியை போட்டு வந்துருவீங்க. வான்னு கூப்பிடுறான். 5ஆம் இடமே இறையருள் தான், குலதெய்வம் தான். வாக்கியப்படி குரு 5ஆம் வந்தோடனே முதல்ல குலதெய்வ கோயிலில் போய் சரணாகதி அடைஞ்சிருவீங்க. குலதெய்வமே தெரியாம இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு குலதெய்வம் தெரியும்.
நிறைய கடல் கடந்து போவீங்க. கடலோட பயணிப்பீங்க. குடும்பத்தோடு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி எல்லாம் கிடைக்கும். குழந்தை பிறப்பு கிடைக்கும். குழந்தையே பிறக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை கிடைக்கும். குரு முதல்ல குழந்தை தான் குடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் தெய்வ அனுகூலம். 10வதுக்கு ஆல்மோஸ்ட் 2ஆம் வீட்டு அதிபதி வேற ஆரம்பிக்கும்போதே உங்களோட தான் உட்கார்ந்திருக்காரு. செவ்வாய் வேற லெவல்ல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறாரு இந்த தடவ. நிறைய மண்மனை, வாகன, சொத்து சேர்க்கைலாம் உண்டு. நகை சேர்க்கை உண்டு. ஸோ அதனால வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த தடவ காத்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு குழந்தையே பிறக்கலன்னு சொல்ற மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கும். திருமணம் நடக்குங்க. 7 சனில நடக்குமா? எஸ் நடக்கும். நிறைய பேருக்கு 7 சனில நல்லா இருக்கு. நான் 7 சனில ஜெயிக்காதவங்க எப்பயுமே ஜெயிக்க முடியாது நான் சொல்லிட்டே இருக்கேன். என்ன கொஞ்சம் லேசினஸ் அதிகமா இருக்கும். சனி வேற 7ஆம் பார்வைய பார்த்தா நம்ம ஒண்ணு பேசினா வீட்ல இருக்கிறது ஒண்ணு பேசும். அது எப்பயுமே அப்படிதான் மேடம்னா வெரி குட் பழகிடுச்சு. அதனால இந்த தடவையும் எக்ஸ்ட்ரா பழகிக்கங்க. கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கிறது பெட்டர். ஏன்னா 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துக்கு குரு இது சனி பார்வை இருக்கு. முயற்சிகள் கொஞ்சம் டிலேவாகும். கொஞ்சம் அலைச்சல் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். லேசினஸ் எட்டி பார்க்காம பார்த்துக்கங்க. அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலான்றது மட்டும் வேணாம். அத மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணீங்கன்னா ஓகே. நெறைய யோகா பண்ண வேண்டிய நேரமா இருக்கு. மென்டலி கொஞ்சம் டிப்ரஷனுக்குள்ள போயிட்டு வர மாரி இருக்கு. அத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் குரு பார்க்கும்போது இன்னுமே சூப்பரா இருக்கும். நெறைய பேருக்கு ஆன்மீக ஞானம், அனுபவங்கள் கிடைக்கும். ஏதாவது ஒரு ஹீலிங் எனர்ஜிய உணர்வீங்க. சர்ப்பங்களுடைய தோற்றம் கண்ல படும். 12ஆம் இடத்துல கூடிய ராகு. திரும்ப எகைன் 11க்கு போவாரு. லாபத்த குடுக்கும்போது நெறைய சர்ப்பங்களுடைய வழிபாடுகள் தெரியும். சர்ப்பங்கள வழிபடுறது, சர்ப்ப சிலைய வீட்ல வைக்கிறது, சர்ப்ப சிலை வாங்கி தரதுன்ற மாரி ஏதோ ஒண்ணு பாம்புகளோடு கனெக்ட் ஆகும். யாருக்கு? மீனராசிக்காரர்களுக்கு. அது உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேரும். ஏன்னா, பாம்புலயே வந்து நெறைய வகைகள் இருக்கு. 12 இடத்துக்கும் 12 பாம்பு இருக்கு. எல்லா ராகுவும் நெகட்டிவ் பண்ண மாட்டாங்க இந்த தடவ. 11ஆம் இடத்துல அடுத்து ராகு வரும்போது வேற என்ன வேணும்? சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுவும் மகர வீடு வேற. உங்களுக்கு அது வேற லெவல்ல இயங்கும். லாபத்தை தரக்கூடிய இடத்துல வந்து ராகு அமருவார். லாபம் கிடைக்கும். வெளியூர், வெளிமாநிலம் போலான்னு நெனச்சீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. செப்டம்பருக்கு மேல தான் பாசிபிள் இருக்கு. இப்போதைக்கு கம்மி தான். ஒரு வேலை இருக்குன்னா மட்டும் அடுத்த வேலைக்கு போங்க. இல்ல வேலைய விட்டுட்டு போனீங்கன்னா, வேலையில பிரச்சனை வரும். நான் திரும்பவும் சொல்ற மாரி வேலைய மட்டும் கவனமா இருங்க. வாயில தேவையில்லாத வடை சுடாதீங்க. யாருக்கும் நீங்க அட்வைஸ் பண்ண போறதில்ல. நம்மளுக்கு நெறைய வேலை இருக்கு. ஃபர்ஸ்ட் அத புரிஞ்சுக்கோங்க. அதே மாரி எல்லாரும் வந்து உங்ககிட்ட உட்காந்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் உங்களுடைய நேரத்தை அடுத்தவர்கள் அப்படியே ஆக்குபை பண்ணிப்பாங்க. வேலை பளு அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள்ல போம்போது கவனமா போயிட்டு வாங்க. 2 வீலர், 4 வீலர்லாம் வச்சிருக்கீங்கன்னா, ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் 2 வீலர் வச்சிருக்கக்கூடிய மீனராசிக்கார குழந்தைங்க போறீங்கன்னா, பத்திரமா போயிட்டு வாங்க. வாய் புண்ணு, வயித்து புண்ணு வரும். வாயெல்லாம் கொஞ்சம் புண்ணாறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. செவ்வாய் இருக்கும்போது இப்போ. அதுக்கப்புறம் அதெல்லாம் சரியா போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கூடி வரக்கூடிய 12 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நல்லவை எல்லாம் இந்த தடவ நடக்க போகுது. 12 வருஷத்துக்கு முன்னாடி என்னலாம் நல்லது நடந்ததோ அதெல்லாம் இப்ப நடக்க போகுது. பெயர் கிடைக்க போகுது, புகழ் கிடைக்க போகுது, கௌரவம், அந்தஸ்து, காதல், கவிதை எல்லாம் எல்லாம் நடக்க போகுது மீனத்துக்கு. திடீர்னு சூதாட்டத்துக்குள்ள போலாமான்னு மனசு சொல்லும். நோ, நோ சொல்லிடுங்க. சனி என்ன வேணா பண்ணுவாரு. குரு பார்க்கும்போது காசு வரும், அது வரும், இது வரும்னு அப்படியே வேண்டாம். எந்த நாட்ல இருந்தாலும் சரி, லாட்டரி சீட்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு ஏமாறாதீங்க. மீனராசிக்காரங்க. செட் ஆவாது. என்ன மேடம் இப்படி சொல்ட்டீங்க? நானே நம்பர் தான் கேட்கலான்னு உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். இப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா, வேண்டாம்ப்பா. சனி ஏதாவது ஒரு பிரச்சனை குடுப்பாரு. பேராசைப்பட வைக்கும் இந்த நேரம். இந்த சனி, குரு சேர்க்கை ஒண்ணும் அவ்ளோ சூப்பர் தான். பட் அவ்ளோ சூப்பர் இல்ல. ஏதாவது ஒரு ப்ராப்ளத்த குடுக்கும். ஒருவேள நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல சனி, குரு எப்படி இருக்காருன்றத பொறுத்து, அது நம்மளுக்கு பிளஸ் சைனா, இல்ல மைனஸ் சைனான்னு ஒருவேள மைனஸ் சைனா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நெறைய ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வாங்க. ஜீவ சமாதி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பழனியில இருக்கக்கூடிய அந்த முருகனை பிடித்துக் கொள்ளுங்க. மலை ஏறிட்டு வாங்க முடிஞ்சா. ஒரு 300 படி, 305 படி தான் ஏறி இறங்குங்க. படி ஏறி போனீங்கன்னா, உங்கள மேல தூக்கி விட்டுருவான் முருகன். நெறைய பக்கத்துல கூடிய முருகன் கோயிலுக்கு ஏதாவது பண்ணுங்க. செருப்பு தைக்கக்கூடிய அந்த ஆட்களுக்கு உணவு வாங்கி குடுங்க. கஞ்சத்தனப்படாம ஒரு மீல்ஸ ஃபுல்லா வாங்கி குடுங்க. அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டாங்க. வாங்கிட்டாங்கன்னா கருமா கழியுதுன்னு அர்த்தம். இந்த தடவ காலபுருஷனுடைய 12ஆம் இடத்துல சனி உட்காந்து ஜென்மத்துல பண்றாரு. நீங்கலாம் சொல்றீங்க. ஆனா நான் படுறது எனக்கு தான் தெரியும். மனசார ஏதாவது உங்களுடைய சுய ஜாதகம் சரியில்லாம அனுபவிக்கக்கூடிய மீனராசிக்காரர்களாக இருந்தீர்கள்னா, செருப்பு தைக்கக்கூடிய செருப்பு தொழிலாளிகளுக்கு உங்களால் ஆன உதவியை செய்யுங்க. ரோட்ல இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கருப்பு கலர் கம்பளி வாங்கி ரோடோரமா படுத்திருக்கவங்களுக்கு குடுங்க. முதியோர் இல்லங்களுக்கு உங்களுக்கான முடிஞ்ச போர்வை தானம் குடுங்க. உடம்பு போத்திக்கக்கூடிய போர்வை தானம் குடுங்க. செம்மையா வேலை செய்யும். பொருளாதார ரீதியா ஒரு தடை வெளியில போகும். சனி ஏதாவது தெரிஞ்சு தெரியாமல உங்கள பண்ணா கூட, ஐயோ! இவ்ளோ நல்ல பையன போய் எதனா பண்றது? குரு வேற பார்க்குறான். போனா போதும் மன்னிச்சு விட்டுருவாரு சனி. அப்புறம் 30 வருஷம் ஜாலி தான். அதனால இதெல்லாம் பண்ணீங்கனாலே மீனராசிக்காரர்களுக்கு இந்த 7 சனிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த பராபவ வருடம் வழங்க தயாராக இருக்கிறது. பழனிமலை முருகன் வழிபாடும்,
காவல் தெய்வங்களுடைய வழிபாடும் மீனராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகத்தை தரக்கூடிய வழிபாடாக இனிதே மலர காத்திருக்கிறது.